கலை, உங்களுக்கு பெரிய பாராட்டு கலை, கை தட்டுங்க. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? ஏன்னா இத்தனை சீசன்ல இவ்வளவு பீப்பு நாங்க போட்டதே இல்லை, இவ்வளவு பீப்பு போட்டது இல்லை. சிரிக்காதீங்க கலை, சிரிக்காதீங்க. நீங்க என்ன பீப்புக்கு சிரிக்கிறீங்க கலை? சொல்லுங்க. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு இப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? பிக் பாஸ் பேசுற அப்படியும் சிரிக்கிறீங்க. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? இதுல என்னங்க உங்களுக்கு அப்படி, அதுல என்னங்க பெருமை இருக்கு? கெட்ட வார்த்தை டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு தெரியுது, எவ்வளவு பீப்பு போடுறது நாங்க. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டதா? பீப்பு 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 பீப்பாவே இருக்கு. நிறைய பேருக்கு அது ரொம்ப சுலபமா வருது. வேற ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும், ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரம். இது வரைக்கும் இவ்வளவு பீப்பு போட்டது இல்லைங்க. அதாவது நீங்க பேசுறீங்க, நாங்க கவனமா பார்த்து பீப் போட்டு போட்டு ஷோ போடணுமா அப்படின்னா? ஒரு பக்கம் கத்துறாங்க, ஒரு பக்கம் கெட்ட வார்த்தை, ஒரு பக்கம் நாக் அவுட். என்னது இது? என்ன இது? என்ன நொன்னது? சபரி, உங்க தொண்டை ஓகேவா? பரவாயில்லையா? இல்ல என்ன கத்த வேண்டியதானே? நக்கல்யா அவனுக்கு. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நீட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். என்ன பண்ண போறானோ? இங்க பிரச்சனையை டிஸ்கஸ் பண்றா, நீங்க கத்துறத டிஸ்கஸ் பண்றதா தெரியல, கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ, நானே அவ்வளவு கத்துறேன், எனக்கே தெரியும். எரிச்சலா இருக்குங்க, எரிச்சலா இருக்குங்க. ஏன் இப்படி கத்திக்கிட்டு ஓடுறான்? செட்டி உள்ள கட்டெரும்பு போய் கடிச்சு வச்சிருச்சா? உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், கண்டமேனி கத்துறீங்க, எல்லாரும் கத்துறீங்க. என்ன பேசுறாங்கன்னு புரியுதா? இல்ல என்ன பேசுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. விளையாட்டுக்கு எவனாவது பண்ணிருப்பான், அதை போய் பெருசா நினைச்சிட்டு போய போய. சொல்லுங்க, இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? அதான் சா ஊந்து போச்சே. ஒரு சின்ன இடைவெளி எடுத்துட்டு நான் திரும்பி வந்து பாக்குறவங்க எல்லாரையும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சாரி. சிரிச்சிர வெக்கமா இல்ல? ரொம்ப யோசிக்காத. இந்தாரி வர்றா. இவள என்ன சொன்னாரோன்னு சொல்லையா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வணக்கம், உட்காருங்க. கலை நில்லுங்க. கலை, ஐயோ, கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உட்காந்து எல்லாம் யோசிப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க, ரியலைஸ் பண்ணீங்கன்னு நினைச்சு தானே பேசிட்டு போறோம். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அதுக்கப்புறம் ஒரு ஜாலியா இருந்தா சிரிச்சிட்டு இருந்தா அதோட அர்த்தம் என்ன? நீங்க அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தமா? இல்ல நாங்க எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? ஐயோ, தனிய ஜடபட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சிரிச்சீங்கன்னு தான் உங்க மேல அந்த கேள்வியே கேட்டேன் நானு. ஆனா அது எப்படி சிரிச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வாயால எப்படி சொல்றதா? அசிங்கமான வார்த்தைகள் பயன்படுத்தாருன்னு சொல்லி ஒருத்தர் நாமினேட் பண்றான்னு சொன்ன உடனே சிரிச்சிங்க. ஏன்டா சிரிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு உங்க மேல சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஏன்டா பார்த்து சிரிக்கிற? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. அப்புறம் ஏன்டா சிரிக்கிற? திரும்பி அங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தப்புதான். எதுங்க தப்பு? நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தான் அது. இந்த இடத்துல இருக்கிறமே பேசக்கூடாதுன்னு தெரியணும், அது தப்பு. அது மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு சிரிக்கிறீங்க, அது தப்பு. எது தவறா கிடைச்சிருச்சுடா பாயிட்டு. சரி, அதுக்கு சிரிச்சிங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ண அதுக்கு சிரிக்கிறீங்க, அது தப்பு. திரும்பி சிரிக்கிறீங்க, அது தப்பு. கேட்டியா சிவாபி? தவறு. எது தவறு? அனியும் சபரியும் வந்து எந்திரிங்களா ஒரு நிமிஷம், கை தட்டுங்க. ரம்யா உணரணும் அப்படிங்கறதுக்காக ரம்யாவுக்கு வந்து சொல்லிட்டு போறோம். நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. விடுங்கண்ணே. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? யோசிக்கிறது தான் ரம்யாவுக்கே சொன்னது. ரம்யா என்ன சொன்னாங்க? ரம்யா அவங்க இல்லைன்றாங்க. என்னமா சொன்னாங்க? என்னடா சார் ரொம்ப யோசிக்காத, அடுத்ததுல இருந்து கத்தாம உன்னோட கருத்து இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். ரம்யா யோசிக்கணுங்கிற சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப யோசிக்காதனா, ஐயோ உங்க அன்பு அக்கறை ரொம்ப நல்லதுங்க, நீங்க வெளியே வாங்க, பண்ணுங்க, செலவு வைக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உள்ள பண்ணாதீங்க. தயவுசெய்து சிரிக்காதீங்க ப்ளீஸ். பாரு சார், நான் வேணும்னு பண்ணல சார். சொல்லுங்கடா. உங்களுக்கு ஒரு முறை சொல்றேன் பாரு,
சார் நான் கண்ட்ரோல் நான் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்ல விரும்பேன் பாரு. உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஷார்ப்பான மைண்ட் இருக்கு. ஓகே, தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க உங்களை. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். உங்களுக்கு தெரியல உங்களோட அருமை, சத்தியமா தெரியல. உங்களோட பதிலே எனக்கு வேண்டாம். பேசியே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க சேர்ல உட்காருங்க. நீங்க தான் உங்களுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்றீங்கன்னு அது உங்களுக்கு புரிஞ்சா சந்தோஷம், உட்காருங்க. அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? திவாகர் ரீல்ஸ் பண்ணும்போது அங்க என்ன சீன் ஆச்சு? எல்லாரும் யூனிஃபார்ம்ல இருக்கிறோம், அவர் மட்டும் கிட்ஸ் பார்க்குற ஷோன்றதுனால சரி. ஸோ கிட்ஸ் பார்க்குற ஷோகனால வந்து பேர் பாடியோட இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. வீட்டில் வேற யாரெல்லாம் சட்டை இல்லாம சுத்தினான்னு சொல்லுங்களேன். எஃப்ஜே பனியனோட சுத்தும் போது தெரியலையா? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா. கமருதீன் சட்டை இல்லாம சுத்தும் போது தெரியலையா? எல்லாரும் என்ன தேய்ச்சிட்டு குளிக்கும் போது அப்ப தெரியலையா அது கிட்ஸ் பார்க்குற ஷோன்னு? நிறைய போறான்டா. நீங்க யூனிஃபார்ம் போடலன்னு மட்டும் சொல்லியிருந்தா உங்களை நான் அந்த கேள்வி கேட்டிருப்பேனா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? திவாகர் ரீல்ஸ் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் பின்னாடி இருந்து கிண்டல் பண்றீங்க? யோ, வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதே. விளையாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க, வேணும்னு செய்வாங்க. திவாகர் சட்டை போடலாம பண்ணும்போது அது தப்பா இருக்கு அப்படின்னா சார் விட்டுருங்க சார், பாவம் சார், குழந்தை சார் அவன். அப்படிங்கிற மத்தவங்களாம் சட்டை இல்லாம சுத்தும் போது இது வரைக்கும் எத்தனை பேர்ட்ட சொல்லிருக்கீங்க மத்தவங்க கிட்ட? என்னடா திடீர்னு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற? சப்போர்ட் இல்லம்மா, நியாயத்தை சொல்றேன். எல்லாத்துக்கும் சொல்லல சார், ஆனா நான் கொஞ்சம் பாத்துக்கலாம்ல அப்படின்னு என்னோட கருத்தை தான் சார் நான் முன் வச்சேன். அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. நீ யார் சொல்றதுக்காக? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஐயோ, நீங்க கருத்து வச்சீங்க, கை தட்டுங்க, பாராட்டுகள். ஆனா அந்த கருத்தை ஏன் மத்தவங்கிட்ட வைக்கலன்னு தான் கேள்வி. உங்களை பிக் பாஸ் கூப்பிடாருல சார், அப்ப என்ன சார் நீங்க ரீல்ஸ்? அது எண்டிங் மிஞ்சி போனா 30 செகண்ட்ஸா சார் சார் இருக்கும். சார் சார் டேய் டேயா, ஆமாண்டா. உங்க ரீல்ஸ்க்கு மத்தியில பிக் பாஸ் கலந்துக்க நீங்க வரல சார். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க சார் நீங்க. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. நான் ரீல்ஸ் பண்ணிருந்தேன் 30 செகண்ட்ஸா இருக்கு. இந்த பிக் பாஸ் இவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க பாருங்க. என்ன ரீல்ஸ் பண்ற என்ன கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறாங்க பாருங்க, லிவிங் ரூம் வர சொல்ல. என்னங்க இது கம்ப்ளைண்ட்? இது உங்களை ரீல்ஸ் பண்ணும்போது அவங்க தொந்தரவு பண்ற தப்புன்னு பேசும்போது உங்களுக்கு இனிச்சதா இல்லையா? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. இடிச்சது இல்ல, இப்ப கசகுதா? ஐயா சொல்றத கொஞ்சம் கோவப்படாம சொன்னா நல்லா இருக்கும். கண்ட பொண்ணுங்களும் அவர் 10 முறை கூப்பிட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிரவீன் கூப்பிட்டா போக கூடாது. மரியாதை கொடுங்க பிக் பாஸுக்கு, இந்த வீட்டுக்கு மரியாதை கொடுங்க, டாஸ்க்கு மரியாதை கொடுங்க. அதுக்கு தான் வந்திருக்கீங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.